எதிர்மறை கண்ணோட்டத்தை விட்டுவிட்டு பார்ப்பதையெல்லாம் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை வளம் பெறும். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். சம்டைம் நம்ம ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு ட்ராவல் பண்ணுறச்ச அவ்வளவா கடைகளே கிடைக்காதுங்க. குறிப்பாக ஹோட்டல்ஸில் நம்மளுடைய ஃபுட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி சமயங்களில் சில தாபாக்களில் இந்த மாதிரி எக் கறி சாப்பிட்ருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி மசாலா அரைச்சி போட்டு குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தண்ணியை கொதிக்க விட்டு 5-6 உப்புக்கல்ல போட்டு 6 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். முட்டை வந்ததுக்கப்புறமா தோல் நீக்கிட்டு இதே மாதிரி கிராஸ் கட் கொடுத்துருங்க. அப்போ தான் மசாலையெல்லாம் உள்ளே இறங்கி இந்த எக் கறி சாப்பிட்றதுக்கே அருமையாக இருக்கும். முட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் 1/4 கப் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணுங்கள். இதில் இப்போது எக்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனால் போதுங்க. ஓரளவுக்கு மசாலா கோட் ஆகணும். எக் உடையாமல் இதே மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சுன்னா எக் சாப்பிடும்போது வெளியே ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ லைட்டாக இதே மாதிரி கோட் ஆகணும். இப்போது எக்ஸை வெளியே எடுத்துடலாம். இப்போது அதே எண்ணெயில் 3 பட்டை, 5-6 லவங்கம், 2 பிரியாணி இலையை இதே மாதிரி பிச்சு போட்டுடுங்க. கூடவே 10 முந்திரி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு அதுவும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். இப்போது 1 கப் அளவு கிட்டத்தட்ட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் வெங்காயம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியான தயிராக இருந்தால் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். இது கொஞ்சம் காரம் அதிகம், அதனால் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். அவ்வளோதான். மசாலா எல்லாம் குக் ஆகணும். அந்தளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக் கறி தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி அதிகம் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்றைக்கி 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வரட்டும். இப்போது ரெடி பண்ண எக்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அவ்வளோதான். அருமையான தாபா ஸ்டைல் எக் கறி ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைக்குன்னு எல்லா விதமான ஃபுட்டுக்கும் பக்காவான சைட் டிஷ்ஷான இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வெரைட்டிஸான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.